தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக சிதம்பரம் ராஜா முத்தையா அரசு மருத்துவக் கல்லூரியில் கதிரியக்க நிபுணர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கதிரியக்க நிபுணர் இல்லாததால் நோயாளிகள் அவதியடைவதாக நியூஸ் 8 கடந்த வாரம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக தற்போது கதிரியக்க நிபுணர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். மருத்துவக் கல்லூரியில் கதிரியக்க நிபுணர்கள் இல்லாதால் நோயாளிகள் அவதி என்பது குறித்தும் உயிர்வேதியியல் துறையில் பேராசிரியர்கள் இல்லாதால் முதலாம் மன்ற மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் கடந்த 24ஆம் தேதி நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இதன் விளைவாக போதுமான மருத்துவர்களை தற்போது மருத்துவக் கல்லூரியில் நியமனம் செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதாவது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு அரசு கையகப்படுத்தியது. கடந்த 2021ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியை தமிழக அரசு சுகாதாரத்துறை கையகப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அதிகப்படியான ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு இருந்து வந்த சூழ்நிலை. மற்றொரு புறம் மருத்துவக் கல்லூரியில் போதுமான மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. குறிப்பாக கதிரியக்க துறையில் நிபுணர்கள் இல்லாத மருத்துவர்களும் இல்லாதால் கதிரியக்க இயக்கம் செய்துவிட்டு நோயாளிகள் தங்களது அறிக்கையை வாங்க முடியாமல் தவிர்த்து வந்திருந்தாங்க. மேலும் மருத்துவக் கல்லூரியில் உயிர்வேதியியல் துறையில முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் பேராசிரியர் இல்லாதால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. உடனடியாக போதுமான கதிரியக்க நிபுணர்களையும் மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களும் போதுமான பேராசிரியர்களும் பணி நியமனம் செய்ய கோரி கடந்த 24ஆம் தேதி நாம் செய்தியாக ஒளிபரப்பியிருந்தோம். இதன் விளைவாக கடலூர் அரசு மருத்துவமனையாக விளங்கும் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் 154 மருத்துவர்கள் நியமனம் செய்து ஆணையை தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இதே போல பல் மருத்துவக் கல்லூரியில் 37 பேராசிரியர் உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட நியமனம் செய்து தற்போது ஆணையை பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக தற்போது கதிரியக்க துறையில தற்போது நாம் செய்திகள் விளைவாக தற்போது அந்த மருத்துவர்கள் நியமனம் செய்யப்படுவார் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.